நீ இங்கதான்டா ஒரு வீடு. நான் ஆரம்பத்துல வந்திருக்கேன் அவன் வீட்டுக்கு. ஆனா எனக்கு இடம் சரியா தெரியல. டேய், அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். சரி ஓகே. சரி பார்ப்போம். அங்கிள் அங்கிள், இங்க முன்ன ஜனநாயகம் ஸ்கூல்ல இருந்து ரிட்டையர் ஆன ஒரு சேர் வீடு இங்கதான் எங்கேயோ இருக்குன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா? யாரு? என்ன ரிட்டையர்? என்ன சொன்னீங்க? இல்ல அங்கிள், ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீடு இங்க இருக்கு. எங்களுக்கு தெரியல, அதான் உங்கள்ட்ட கேட்டு வந்திருக்கோம். இப்ப தமிழ் வருது இல்ல? தமிழ் ஸ்கூல் தானே படிச்ச? தமிழ்ல பேச கத்துக்கோ. ஓய்வு பெற்றது எல்லாம் ஓய்வு பெற போறோம். ஒரு நாள் நீயும் சரி நானும் சரி எல்லாரும் ஓய்வு பெற தான் போறோம். அப்படி எனக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற ஒருத்தர் இங்கேருந்து போனா 4வது வீடு, அவர் வீடு அங்கதான் இருக்கு. ஓகே அங்கிள். ஓகே அங்கிள், நன்றி. சார் சார் யாரியா? சார், ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம் சார். ஆமாங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஜனநாயகம் தமிழ் பள்ளியில இருந்து வந்திருக்கோம் சார். சரி வாங்க. வணக்கம் சார். சார், நாங்க ஜனநாயகம் தமிழ் பள்ளியில இருந்து வரோம். அந்த பள்ளியா? சரி சொல்லுங்க. சார், இந்த பேப்பர் பாருங்க. இந்த பேப்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? இது நடந்து ஒரு 5 அல்லது 6 வருஷம் ஆயிருக்கும். ஐயா சார், அந்த காணா போனவங்க பத்தின தகவல் வேணும் சார். இதை பத்தி எனக்கு தெரியலையா. ஏன்னா இந்த ஸ்கூல் படிச்ச முன்னாள் மாணவன் வீடு இங்க இருக்கு. போலீஸ்காரங்க அவர்கிட்ட தான் வந்து வாக்குமூலம் எடுத்தாங்க. வேணா நான் அவர் காட்டுறேன், நீங்க அங்க போயிட்டு விசாரிங்க, உங்களுக்கு தகவல் தெரியும். சரி சார், அப்ப நீங்க அவங்க வீடை காட்டுறீங்களா? நாங்க பாத்துட்டு போறோம். சரி வாங்கய்யா, நான் போய் அவங்க வீட்டை காட்டுறேன். ஓகே சார். சரியா வாங்க. ஐயா, இங்க இருந்து ஒரு 3வது வீடு தான் நான் சொல்றேன், அந்த பாப்பா வீடு. நீங்க அங்க போய் கேட்டா கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு தெரியலாம். ஓகே சார். சரியா? இது எங்க எங்க கண்டுபிடிச்சீங்க இந்த தாளை? இது அந்த ஸ்கூல் பின்னாடி இருக்கிற காட்டு சார். இந்த காடியா? ஸ்கூல் பின்னாடி இருக்கிற காடு. பின்னாடி இருக்கிற காடா? ஐயா, அந்த காடா? ஆமா சார். கொஞ்சம் கவனம் பார்த்துங்களேன். சரிங்க சார். ஓகே நன்றி சார். ஓகே ஓகேயா. டி, எனக்கு என்னமோ அவர் சொல்றது நம்ம ஒன்னும் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதான் பார்த்துக்கலாம். வா. டி, இதான சொந்தக்காரன் வீடு இருக்கு. சரி, அப்ப நான் போறேன்டா. ம். நீங்க இரு. சரி. அக்கா, சொல்லுங்க, யார் வேணும்? அக்கா, நாங்க ஜனநாயகம் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன்க்கா. அந்த ஸ்கூலா? சரி சொல்லுங்க, என்ன வேணும்? அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. சரி, உள்ளுக்கு வாங்க. சரிக்கா, அது வரேன். உட்காருங்க உட்காருங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா பேச வந்தீங்க? அக்கா, இதோ அக்கா, இத பத்தியான ஒரு தகவல் வேணும்க்கா. இது எப்படி உங்க கை கிடைச்சிச்சு? அக்கா, அதை பத்தி விளக்கறதுக்கு நேரம் இல்லக்கா. நீங்க அதை பத்தி கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்க. அவங்க எப்படி காணா போனாங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ அந்த காடு தான் காணும்னு சொல்றீங்களாக்கா?
அப்படியே சொல்ல முடியாது, அவங்க காட்டுல கூட காணாம போயிருக்கலாம். அக்கா, ஒருவேளை அவங்க ஸ்கூல் நேரத்துல காணா போயிருந்தா கூட எப்படிக்கா ஸ்கூலுக்குள்ள வந்து அவங்கள கடத்திட்டு போயிருக்க முடியும்? இதே கேள்விதான் போலீஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டாங்க. ஆனா அவங்களும் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாம இந்த கேஸ் அப்படியே கைவிட்டுட்டாங்க. சரிக்கா. சரி, இந்த சாலை நீங்க எங்க இருந்தா எடுத்தீங்க? அந்த தாளை வந்து நம்ம ஸ்கூல் பின்னாடி அந்த அரை செய்யப்பட்ட காடு இருக்குல்லக்கா, அங்க இருந்தா எடுத்தேன். அந்த காடா? தம்பி, அங்கெல்லாம் போற வேலை வந்து வச்சுக்காதீங்க தெரியுமா? நம்ம ஸ்கூல்ல வேலை செஞ்ச ஆரோக்கியசாமி அண்ணனும் அங்க போய் தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். தெய்வ செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கேன். சரி தம்பி, சொல்றத நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நீங்க பாத்துக்கோங்க. சரிக்கா, நான் கிளம்புறேன். சொன்னா கேட்க மாட்டான், என்னதான் ஆக போகுதுன்னு தெரியல. என்னடாச்சு? சொல்றேன். சிவா, இது வரைக்கும் நம்ம விசாரிச்சதுல உனக்கு என்னடா தெரியுது? எனக்கு என்னமோ அந்த காட்டுக்குள்ள பெரிய மர்மம் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள போன வாசி தான் ஆரோக்கியசாமி அண்ணனும். ஆமாண்டா சிவா, எனக்கும் இதே மாதிரிலாம் பல கேள்விகள் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் விட அந்த காட்டுக்குள்ளதான் இருக்குன்னு தோணுது. நம்ம எதுக்கும் அந்த காட்டுக்குள்ள போய் தான் பார்ப்போமேடா. எனக்கு என்னமோ அங்க மனுஷங்க நடமாடுற மாதிரி தான்டா தோணுது. இந்த காடா? வேணாண்டா. அப்படி இல்லடா, அந்த காட்டுக்குள்ள போய் என்னன்றதை நம்மளாச்சும் கண்டுபிடிக்கணும்டா. அங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குடா, இப்ப நம்மள போய் எதுக்குடா? இல்லடா, எனக்கு என்னமோ ஆரோக்கியசாமி அங்க சாவுக்கும் அந்த காணா போனவங்களுக்கும் அந்த காட்டுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான்டா உள்ள ஊர்த்துது. எப்படி பார்த்தாலும் அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, அதை கண்டுபிடிச்சு ஆகணும்டா. அவ்வளவுதான். சரி போ. சரிடா, போ. அகிலாவும் கூப்பிட்டு போமா? வேணாண்டா, அது பொம்பளை பிள்ளைடா. அதான் பொம்பளை பிள்ளை, அது நாமல் பண்ணி ஈக்குவலா இருக்கும்டா. சரிடா, அப்புறம் உன் இஷ்டம். நீ கூப்பிட வந்தா கூப்பிடு. நான் கிளம்பி ரெடியா நிக்கிறேன். காட்டு முனுக்கு வந்துரு. சரிடா. குமரா, குமரா, இது பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. சத்தம் போடாதீங்க, ஒண்ணு சாமி அன்னைக்கு கேட்டுரும். இதை பத்தி விளக்குறதுக்கு இப்ப நேரம் இல்லை. இந்த பக்கமா தான் அந்த பாலடைஞ்ச பங்களாக்கு போக முடியும். இந்த காட்டு பின்னாடி தான் இருக்கு. வாங்க போ. பாலடைஞ்ச பங்களாவா? அது எப்படி இருக்கும்? பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். விளையாடுறதுக்குலாம் நேரம் இல்லை, வாங்க போ. இதான்டா நான் சொன்னேன். ஏண்டா பாலடைஞ்ச பங்களான்ட்டு பாலடைஞ்ச கொட்டாய காட்டுற? நீ வருவீங்க. இந்த தாள் தான் நேற்று நான் எடுக்க போகும்போது யாரும் இங்க வந்து சத்தம் கேட்டு நான் ஓடி வந்துட்டேன். இந்த பேப்பர் பத்தியா? ஆரோக்கியசாமி இறந்து போன அந்த நியூஸ போட்டு இருந்த பேப்பர்ல அது என்னடா சொல்ற? சொல்லல. காட்டுக்குள்ள இதையும் தாண்டி பல மருந்துகள் எல்லாத்தையும் விட தரத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த காட்டுக்குள்ள இன்னும் போகணுமா? வேணாண்டா. இல்லடா, இது ஒரு தடை செய்யப்பட்ட காடு. சரியா? இங்க யாரும் வரதும் இல்லை போறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது லைட்டு இந்த பேப்பர்லாம் எப்படி அந்த இடத்துல வரணும்? இன்னமும் அந்த காட்டுக்குள்ள ஒரு மரும இருக்கிறவங்க தான் போகணும். காட்டை தாண்டி போன பல இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க போறேன். நீ சொல்றதும் சரியில்லை. போலாம். வேணா குமரா, நீ சொன்னா கீழே வரா. எனக்கு இன்னமும் அந்த காட்டை பார்த்தா உள்ள பல மருந்துகள் ஒழிஞ்சிக்கிட்டு
இப்பதான் தெரியுது. எனக்கும் ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம்னு தெரியுது. நடரா